போதம் தத்பாதயுக்மசரசீருக பிருங்கராஜம் த்ரையந்தயுக்மகிருதபூரி பரிஸ்ரமந்தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீமான் வெங்கடநாதார்யः கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. திசந்து மே தேவ சதாத்வதீயாः தயாதரங்கானுச்சராः கடாக்ஷாः ஸ்ரோத்ரேஷு பும்சாமமிருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்கிருதம் காமதேனும் त्वत्प्रेयसश्रवणयोगो अमृतायमानां तुल्यां त्वदीयमणिनोबुरसिञ्चितानां गोदे त्वमेव जननि त्वदभीष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविदेहि. जयतीयाश्रितसन्त्रासं द्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः. कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्. अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्का भयङ्करम्. असाध्यसाधकस्वामिन् असाध्यं तव किं वद. श्रीरामदूतकृपासिन्धो मत्कार्यं साधय प्रभो. रामदूतकृपासिन्धो मत्कार्यं साधय प्रभो. சக்கரவர்த்தி திருமகன் யுத்தம் அப்படிங்கிறது முடிவாயிடுத்து அப்படிங்கிறதுனால சுக்ரீவனிடத்தில் ஆக்ஞை பண்ணி எப்படி யுத்தம் பண்ணுறதுக்கு நாம் தயார் பண்ணிக்கணுங்கிறதுக்காக ராமனுடையதான சைன்யங்களை கருட வியூகமாக பண்ணுறார், கருட வியூகமாக அமைக்கிறார். அப்படி கருட வியூகமாக பண்ணும் பொழுது யார் யார் எங்கெங்கே இருக்கணுங்கிறத சக்கரவர்த்தி திருமகன் சொல்கிறாராம். அங்கதன் நீலன் அப்படிங்கிற ரெண்டு பேரும் சேனையினுடையதான நடுப்பகுதியில், ரிஷபன்கிறதான அந்த வானரன் சைன்யத்தினுடைய வலதுபுறத்தில், கந்தமாதன் அப்படிங்கிறவன் சைன்யத்தினுடைய இடதுபுறத்தில், ராமபிரான் எங்கே நிற்க போகிறாருன்னா சைன்யத்தினுடையதான தலைப்புறத்தில் ராமனும் லக்ஷ்மணனும் நிற்கிறார் ரெண்டு பேரும். ஜாம்பவானும் சுக்ரீவன், ஜாம்பவான் சுஷேனன்கிற வானன், அவா ரெண்டு பேரும் எங்கே நிற்கிறான்னா சைன்யத்தினுடையதான வயிற்று பகுதியில் நிற்கிறார், வயிற்று பாகத்தில். சுக்ரீவன் சைன்யத்தினுடைய பின்புறம் நிற்கிறான். இப்படி நிற்கணும்னு ராமபிரான் அமைச்சு கொடுத்துட்டார். அதுக்கு தகுந்தபடி எல்லாரும் அப்போ அப்படியே நிற்கிறா, சித்தமாக இருக்கா. இதே சமயத்தில் ராவணன் இடத்துல என்ன நடக்கிறதுன்னா, ராவணனுக்கு ஒரு பயம் ஏற்பட்டது. ஏன்னா இது வரைக்கும் சமுத்திரத்தை தாண்டி வர முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தான். ராமனாலேயோ வானரர்கள்லாம் யாரும் தாண்டி வர முடியாதுன்னு இப்படி ஒரு பாலம் கட்டி, சேது பாலம் கட்டிண்டு அங்கேருந்து இப்படி கட்டிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டாலேங்கிற உடனே ஒரு நடுக்கம், பயம் ஏற்பட்டது ராவணனுக்கு. நாம் தோத்துடுவோமோ என்னமோ, இவாளை ஜெயிக்க முடியுமோ அப்படிங்கிறதான ஒரு பயம் ஏற்படவே சுகசாரணர்னு ரெண்டு பேர், அவள் ரெண்டு மந்திரிகள், அவள் ரெண்டு பேரையும் அடைச்சி, நீங்கள் போய் அங்கே போய் என்னன்னு பார்த்துட்டு வாங்கோ, ராமனுடைய சைன்யத்தினுடைய பலம் என்ன, எப்படி என்னன்னு தெரிஞ்சுட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறார். அந்த சுகசாரணர்கள் ரெண்டு பேரும் ராட்சசனுடையதான மாயையால், அவளுக்கெல்லாம் எப்படி நினச்சிக்கிறாளோ அந்த ரூபத்தை மாற்றின்றுவா ராட்சசாலாம். ராட்சச மாயைன்னு பேர். அந்த மாயினால் வானர ரூபத்தை எடுத்துட்டு வானர ரூபமாக அப்படி போய் வானராளோட வானராள் வரிசையில் பூந்துட்டுள்ளா. இப்படியே வானராளெல்லாம் கூட்டங்கள் இருக்கும் பொழுது விபீஷணனுக்கு சந்தேகம் ஏற்படுறது. என்ன சந்தேகம்னா, யார் இவா,
வானரால் மாதிரி இருக்கா, ஆனால் வேறு மாதிரி தெரியறது.